Hello everyone, good morning to all. I hope you are doing good and well. கடல் மண்ணில் காலை வச்சதுக்கு அப்புறம் கடலுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு கதிரவனுக்கு ரெண்டாவது வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரு சில்வண்டு என் கண்ணில் சிக்கிடுச்சு. கடல்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கடற்கரையில் இருக்கிற சில்வண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன வண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறுசாக இருந்தாலும் அந்த பண்ணுற வேலை ரொம்ப பெருசாகவே இருந்தது. ரைட் சைடு ஒரு 4 காலை, லெஃப்ட் சைடு ஒரு 4 காலை, 2 கொடுக்கு வச்சுக்கிட்டு அது எப்படி தான் பழந்தோண்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஏரியா பாய்ஸ் டாகிஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா பாய்ஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னு பார்த்தேன். அதை பார்த்தா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா வந்து அந்த சைட்லேருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க, இந்த சைடில் ஒரு 4 பேர் பார்த்தாங்க. பெரிய சண்டை ஆகும் பார்த்தா அது ஆனால் சின்ன சண்டையிலே முடிஞ்சு போச்சு. சரி, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம், அது வேலையை பார்க்கும்னு சொல்லி நான் இருந்தேன். ஒரு செப்பலை மட்டும் விட்டுட்டு ஒரு செப்பலை தூக்கிட்டு போய் ரொம்ப தூரத்தில் போட்டுடுச்சு. ரொம்ப அவசர கொடுத்துருச்சு. கடற்கரைக்கு வந்து முதல் வேலையை அதை சப்ஸ்கிரைபர் பேர் தான் நான் வந்தேன். ஆனால் அந்த டாகிஸ் பண்ண வேலையினால அதை எழுத முடியல. செகண்டாக தான் அதை எழுதி போட்டுருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. சின்ன நண்டு கொஞ்ச நேரமாக உட்காந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். 2 காலை வச்சு மண்ணை எடுத்துட்டு மேலே எப்படி சேர்க்குறது தெரியுங்களா? அதை சேர்க்கிற விதமே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம குழிக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி விட்டுடுது. அது மெயினாக நம்ம காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லிட்டு ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். யாரெல்லாம் வந்து இதை பார்த்து என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு க்ரீன் ஹார்ட்டை தட்டி விடுங்க. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இன்றைக்கி வந்து 10 ஸ்ட்ரெச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா ஸ்குவாட்லேயே பல வெரைட்டியை இறக்கியிருக்கேன். பஞ்ச் ஸ்குவாட், நார்மல் ஸ்குவாட், வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்னு சொல்லிட்டு லெக் ரைஸ், லெக் க்ரன்ச், லெக் பிளாங்க், ஃபார்வர்ட் பிளாங்க், பேக்வர்ட் பிளாங்க், ஒன் அண்ட் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட். எவ்வளோ ஸ்குவாட் போடுறோமோ டிக்ஸ் மட்டும் வந்து நம்மளோட கோரை நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே பில்ட் பண்ணி அதை நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். நான் இது எல்லாமே பண்ணுறது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இந்த கோப்ரா ஸ்ட்ரெச்சோ சீபெண்டும் பண்ணும்போது தான் நம்ம இடுப்பு எலும்புக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. அது நல்லாவே நான் ஃபீல் பண்ணுறேன். டுடே ஆஃப் த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்மளை பற்றி கேவலமாக பேசினாலும் சரி, கேவலமாக பேசினாலும் சரி, அதை கண்டுக்காமல் நம்ம மட்டும் நம்ம செயலை செஞ்சுட்டு இருந்தோன்னா ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குற அளவுக்கு நம்ம. ஸோ டோன்ட் கிவ் அப் யுவர் ஜர்னி, ப்ளீஸ் ட்ரை டு கீப் யுவர் மெயின்டைன் யுவர் கன்சிஸ்டன்சி. முடியாது என்பது சோம்பரிகளின் வீண் வார்த்தை. நீ எது முடியாதுன்னு சொல்றியோ இந்த உலகத்துல அதை ஒருத்தவ நடத்தியே தீருவான். முடியாது என்பது இந்த வீண் வார்த்தையை தூக்கி போட்டுட்டு முடியும் என்ற ஏணியை தூக்கி செயல்பட ஆரம்பிங்க. கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். அதாவது இந்த ஹனி பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த தேனீக்கள் தான் எல்லா பூலையும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி தேன்கூட்டில் சேர்த்து அதை நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சேர்த்தது என்னமோ சின்ன சின்ன பூச்சி கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் தேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் கூட வரும். சம்டைம்ஸ் மலை தேன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் எடுப்பாங்க. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்த்தது இல்லை. அது போல் நம்மளும் வந்து சின்னதாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு அது பெரிய ரிசல்ட்டாக வரும். நான் சொல்கிறது நான் செய்கிற எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, பணம் சேமிக்கிறதுலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, படிப்புலையும் சரி, ஓவியத்துலையும் சரி, பாடுறதும் சரி, ஆடுறதும் சரி, தினமும் ஒவ்வொன்றா புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பெரிய ஆளாக கண்டிப்பாக ஆகும். நான் லாஸ்ட் வீடியோவில் கடல் சம்மந்தமான பாட்டு லிரிக்ஸ் இல்லை கேட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் பீச்சில் வந்து கரையோரத்தில் நடக்க பிடிக்கும், யாருக்கு வரலாம் கரை மேலே உட்காந்து கடலை ரசிக்கிறது பிடிக்கும், யாருக்கெல்லாம் கடலுள்ள இறங்கி நீச்சல் அடிக்கிறது பிடிக்கும், யாருக்கெல்லாம் போட்டு மேலே போகிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் என்னன்னு சொல்லணும்னா, கடலுனாலே பிடிக்கும். அது கடலில் என்ன செஞ்சாலும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த போட்டில் போயிட்டு நடுக்கடலில் நின்று நம்மளுக்கு வந்து குளிக்க விடுறது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ஆலையில் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போகிறது. ஆனால் மஸ்ட் நம்ம போகும்போது நம்ம லைஃப் ஜாக்கெட், நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க, கடலை பற்றி தெரிஞ்சவங்க, போட்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களோட போனால் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. அது மட்டும் நம்ம என்னால் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட. என்னோட கோல் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் ஃப்ளிப், பேக் ஃப்ளிப், ஒன் ஹேண்ட் ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. ஃப்ரண்ட் ஃப்ளிப் அடித்தா பேக் ஃப்ளிப் அடிக்க முடியல, பேக் ஃப்ளிப் அடித்தா ஃப்ரண்ட் ஃப்ளிப் அடிக்க முடியல. ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அதுக்காக நான் விட்டுருவோம்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து ஃப்ரண்ட் ஃப்ளிப்பையும் பேக் ஃப்ளிப்பையும் உங்களுக்காக நான் அடித்தே தீருவேன். அது 100% கன்ஃபார்ம்.